நான் முதல்ல உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? பேர் என்னையா? கும்புரசாமி. பேரை சொல்லு. கும்புரசாமி. சரிப்பா, பேர் என்னன்னு சொல்லு. கும்புரசாமி. பயப்படாதடா, அடிக்க மாட்டேன். பேரத்தாடா கேட்டேன், அதுக்கேண்டா இத்தனை கும்பிடு போடுற? ஓ, கும்பல கும்புறான் நினைப்போ, நம்ம பேராதான். என் பேர் தமிழ்நாடு சார். எங்க அப்பா போராட்ட காலத்துல கலந்துட்டு தொண்டனா. ஓகே. அப்ப வந்து பெரியார் வந்து தமிழ்நாடு வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊர்ல வந்து எனக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டாரு. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பேர் முதலமைச்சர். என்னங்க இது? முதலமைச்சர்னே பேரா? உண்மையிலே அதான் சார் பேரு. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல் வந்துருப்பா. முதலமைச்சர் ஒரு போஸ்டிங் தானே. ராஜான்றது என்ன? ராஜாங்கிறது ராஜா. How do I tell you? புரியுது, இப்ப புரியுது. இப்ப என் பிள்ளை ராஜா மாதிரி வரணும்னு ராஜான்னு வைக்கிற மாதிரி நீங்க அவர் முதலமைச்சர் ஆனா உங்க முதலமைச்சர் வச்சிருக்காங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். என் பேர் நிம்மதி சார். பேரே நிம்மதியாமா? பேரே நிம்மதி. ஏமா நிம்மதின்னு ஒரு பேராமா? உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. 6வது படிக்கிறதுல இருந்து நிம்மதி போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நிம்மதி போயிட்டு இருக்கு. எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. நிம்மதி என்ன பண்றீங்க? காலேஜ்ல ப்ரொஃபசர். ஐயோ, இன்னும் பிரச்சனையாச்சே. அது சந்தோஷம். பக்கத்துல என் பேர் போத்தீஸ். போத்தீஸ். நான் தான் சிரிச்சேன். என்னங்க போத்தியப்பன் போத்தி பேர் வச்சிருக்காங்க, பாத்துருக்கேன். அது ஏன் போத்தீஸ்? அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே. இல்ல, உண்மையா அந்த கடை பேரை தான் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? நீங்க ஒரு தமாஸ்காரங்கடா. எந்த ஊர் நீங்க? இங்க சென்னை தான் சார். இல்ல, எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதுனால போத்தீஸ்னு வச்சிருங்க, நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. சோ அதனால வச்சதுனால போத்தீஸ் அப்படின்ட்டு. இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு, வேணுமா? போதும் போதும், இதுக்கு மேல தாங்காது. போத்தீஸ் வந்து ஆரம்பிச்ச புதுசு. நம்பிக்கை, நாணயம், சாம்ராஜ்யம்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால நம்ம பையன் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற. மோச படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ, அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. கரெக்டான பேர் காரணம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கேட்டது சொல்லல, நீங்க கேட்டுதான் இப்ப சொல்றாரு. விட்டு ஆனா இந்த காரணத்தை நீ கேட்காமலே இருந்திருக்கா. எல்லாம் இந்த நாயால வர்றது ரெண்டு அப்பாப்பு. மீனாட்சி சுந்தரம். எஸ், மீனாட்சி சுந்தரம். செல்லமா சொல்றது கூட இல்ல சார். அதுல வந்து வஞ்சல மீன், துள்ற மீன் எல்லாம் கூப்பிடுவாங்க என்ன. பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். அம்மா, ஏமா அந்த பேரை வச்சீங்க? நம்ம குடும்பத்துல சாய்ஸே கிடையாது. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. அம்மா, நம்ம குடும்பத்துல ஃபேமிலி போட்டோ எடுத்தா வச்சுக்கோங்களேன். எல்லா பேரும் மீன். பெரியப்பா பேரு, அவன் என் தம்பி பேரு, என் பெரியப்பா பேரு, அந்த மாதிரி எல்லார் பேரும் மீனாட்சி சுந்தரம் தான் இருக்கு. சந்தோஷம். உங்களை அன்புடன் வரவேற்கும் சொல்லி உறவினர்கள் பேர்லாம் போடுவீங்களா? ஆமா சார். மீனாட்சி சுந்தரமால இருக்கும். பெரிய மீனாட்சி சுந்தரம், சின்ன மீனாட்சி சுந்தரம், மதுரையில இருக்காரு அவரு, அப்படி சொல்லிப்பாங்க. தெரியுது, நீ மூடு. இவர் எந்த மீனாட்சி சுந்தரம்? இவர் மெட்ராஸ்ல இருக்கிற மீனாட்சி சுந்தரம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இவர் மெட்ராஸ் இல்ல, மெட்ராஸ் கூட கிடையாது சார். அந்த கே நகர்ங்கிறதுனால கே நகர் தான் சொல்லுவாங்க. ஓ, மெட்ராஸ்ல ஒரு 3-4 மீனாட்சி ஆமா, சுந்தரம் அது இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? நீங்க கே நகர் மீனாட்சி சுந்தரமா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அப்படிதான் நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும். எல்லாருக்கும் உன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் நான் பண்ணிட்டு இருக்க முடியும். என்னமா பேசுற நீ? இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பிள்ளைக்கு பேர் வைப்பான் சார். மீனாட்சி சுந்தரமோ. ஓ, புள்ள பேரு மீனாட்சி சுந்தரம். வீணானே குலகாரன் ஆக்கிறாத போயிரு. அதான் உன் சித்தப்பா பேரு மீனாட்சி சுந்தரம், உன்ன சித்தப்பான்னு கூப்பிடுற பேரு மீனாட்சி சுந்தரம், ஓன் பேரு மீனாட்சி சுந்தரம், ஓன் புள்ள பேரு மீனாட்சி சுந்தரம். அது அப்படியே பழக்கமாயிருச்சு. என் பிள்ளைக்கு மீனாட்சி சுந்தரம் வைக்க மாட்டேன். என்ன பேர் வைப்பீங்க? விஜய்னு வைப்பேன் சார். சூப்பர். ஓகே, பக்கத்துல கொடுங்க. பரலோகம். செம்ம காமெடி இல்ல? அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரு. என்னப்பா குழப்பம்? இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வெளியில பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி பரலோகம்னு சொல்லும்போது வந்து ஒருத்தங்க நெக்ஸ்ட் ஈவெண்ட் கூப்பிடும்போது ஒரு சில பேர் மூஞ்சியை சுழிச்சிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சோ எனக்குன்னு ஒரு நேம் வந்து சொசைட்டில கிரியேட் பண்ணணும். சோ என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்ல வந்து என்ன பல்சின்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? என் பேர் கபில் தேவ். எனக்கு கிரிக்கெட் சம்பந்தமே. உங்களுக்கு கிரிக்கெட் சம்பந்தமே இல்ல. நீ டேப் ரெக்கார்ட வேணா எட்டி உதைக்கலாம், ஆனா என்னோட ரெக்கார்டை உன்னால உடைக்கவே முடியாது. என் பேர் கவாஸ்கர் சார். நல்லா இருக்கேன். ஏன் ஒரே கிரிக்கெட் பிளேயர் பேரா வச்சிருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அது அவர் தாயமாம வச்ச பேர். அவர் கிரிக்கெட் பிளேயரா? கிரிக்கெட் பாப்பாரு அவர். கிரிக்கெட் பாப்பாரு. பார்த்தவர் வச்சிட்டு போயிட்டாரு.
யோசிச்சு பேசுறவன் தலைவன் இல்லடா, அடுத்தவன் யோசிக்கிறத பேசுறவன் தான் தலைவன். ஆக்சுவலா இந்த பேருக்கு பின்னால ஒரு பெரும் வலி இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒரு 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 தேங்க்ஸ், ஒரு நன்றி சொல்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. பேர் வைக்கிறதுங்கிறது அன்பின் வெளிப்பாடு. இவங்க இதை நிராகரிக்கிறது வந்து அவங்களோட சென்டிமெண்ட்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், நம்பிக்கை எல்லாத்தையும் சேர்த்து தான் நிராகரிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி. அப்படி இல்ல ஆண்டி, நீங்க பேர் வைக்கும் போது பேர் வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனோட வீட்ல இருந்துப்பீங்க. நாங்க வந்து காலேஜ், ஸ்கூல்ஸ், வெளியில காம்படிஷன் போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஃபேஸ் பண்றது அது அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இல்ல ராசையா, அவனுக்கு கிடைக்கலடா, டார்க்கல்ல அழக்கூடாதா நண்பா. சார் ஒரு நிமிஷம், இப்போ என் பேர் வந்து வேண்டாமதி. டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதடா. பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்க, பசிச்சாலுமே தாயும் பிள்ளைங்கிறது வேலைதான். இப்போ எங்க அம்மா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல அந்த பாதிப்புக்கு உள்ளாகும் போது எங்களுக்கு அந்த வலி தெரியுது. பாருங்கம்மா, இதுல ஆசிட் கலந்துருக்கு, எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுங்க, ரத்த கலரி ஆயி போகும். ஆக்சுவலி என்னோட பேர் வந்து நாகம்மை நாச்சு. இது என்ன நாச்சு? நாச்சம்மை, நாச்சியம்மை. ஷார்ட் ஃபார்ம் நாச்சு. எங்க இருந்துங்க உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. சார் நடிகர்கள் பேரை வைக்க கூடாது சார், மெயின் அது வந்து கண்டிப்பா தப்பு. அதை விட நம்ம அப்பா அம்மா பேரை வைக்கிறது எவ்வளவு பெஸ்ட். எப்படி எல்லாம் பேர் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? கேக்குறாருல சொல்லுப்பா. புரியாத பேர்ல வைக்க கூடாது, தனக்கே புரியாத பேர்கள். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. என் பேர் தாய் அன்பன். தாய் அன்பன் அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. ஆமா, அங்க எங்க அம்மாச்சி எப்படி இருக்கு? தாய் அன்பன் எங்க போய் அறிமுகமாயிட்டா, ஹே ஹாய் ஆர் யூ ஃப்ரம் தாய்லாந்து அப்படின்னு ஒரு பெரிய நகைச்சுவை அவங்க நினைச்சிட்டு சிரிச்சு. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. என் பேர் சடையாண்டி. எல்லாரும் என் பேர் சொன்னோன்னே உங்க பேரா இல்ல உங்க அப்பா பேரா அப்படின்னு தான் கேட்பாங்க. ரொம்ப பழைய பேரா இருக்கிற மாதிரியா? ஐ டெல்லிங் மீனிங் மாமு. நான் கோவப்பட்டு ஏதாவது பேரு விஜய், அஜய், அஜித் அது சொன்னா ஓகே உடனே நம்பிடுவாங்க. இப்ப நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு என்னுடைய அந்த பேருடைய உச்சரிப்பே வரல. அப்படியா? காயம்பு அப்படின்னு சொல்லும்போது பசங்களே ஒரு மாதிரியா நம்மள பாக்கும்போது அசிங்கமா இருக்குடா. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த வீட்ல வந்து ஹவுஸ் ஓனர் பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்பினா போல, இது பிறந்த உடனே சுதான் பேர் வச்சிடுங்கன்னு சொல்லி அந்த பேரே விளங்கி போச்சு. என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. ஆனா ஹவுஸ் ஓனர் பையன் காதலிச்ச பொண்ணு பேரை உங்க பிள்ளைக்கு வைக்க சொல்லி எவ்வளவு வீடு அவருக்கு? அப்ப அந்த ஏரியால ஒரு 7-8 சுதா இருக்கணுமே, மரியாதை சுதான்னு பேர் வைங்க, இல்ல வாடகை கூட்டிடுவாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நான் இப்படி எல்லாம் அவங்க பேரை மறைச்சு தப்பிக்கலாமா? யா மைக். தப்பிக்கிறது, நிராகரிக்கிறது, அதை மாத்த முற்படுறது எல்லாமே ஒரு தவறான மனோபாவம் தான் நான் நினைக்கிறேன். இதுதானே குடும்பத்தோட தனித்துவம், இதையே நாம விட்டு கொடுக்கணும். இத பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லலாமே. என்னமோ உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. தமிழ் சமூகத்துல இப்படி ஒரு குறைபாடு இருக்கதான் செய்யுது. இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். எப்படி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.